நாங்கள் சில வேளை மெனச்சோர் விளைஞ்சு பிஸ்னஸில் சில வேளை பர்சனல் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகளால் நாங்கள் அதாவே பேருந்து சொல்லிச்சு நட்டமா போதாண்டு போய்க்க கண்ணுடனே பிள்ளைகள் அழுவின. என் பேர் வாகினி. நான் முதல் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து இருந்தேன். நான் முகாமையாளரா காப்பீடு நிறுவனத்தில். இப்போ கொரோனா டைமில் எனக்கு வேலைகள் பிரச்சனை ஆகிட்டு வெளியில் போகிற நிலையில் நாங்கள் முகக்கவசங்களை விற்றாங்கள். அப்படி முகக்கவசம் விற்று கொண்டு வர்ற காலகட்டத்தில் எங்களுக்கு முகக்கவசம் விற்பனை குறைஞ்சு கொண்டு வரைக்கும் சின்ன சின்ன பொம்மைகள் 1-2 போட்டு விற்றுனாங்கள். இப்போ அதை நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் துணியில் வாங்கி தைச்சு விற்று சாம்பிளில் செய்து பழகிற உடனே 2019 ஆரம்பிச்சு நாங்கள் இப்போ 2025 மட்டும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். பொம்மைகளை செய்கிறதோ இல்லை பேக்கில் செய்கிறதோ பற்றி அறிவுகள் ஒன்றும் பேசிக்கே இல்லை எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் சாம்பிள்கள் ஒன்றை வாங்கி யூடியூப்பில் பார்த்து அதை படிக்கவே எங்களுக்கு கனகாலம் ஆகிட்டுது. செய்ய சொத்தியாக வரும், அதாவது லொஸ்டாக போகும். இப்போ நாங்கள் ஓரளவுக்கு அதை செய்ய பழகினா பிறகு அதை செய்து கொண்டு வரைக்கும் அந்த மெட்டீரியல் எங்கே எடுக்கிறது, அது தரமான மெட்டீரியல் எடுக்கிற பிரச்சனையெல்லாம் இருந்தது. இப்போ அது அவற்றையும் கூடுதலாக நாங்கள் ஆன்லைனில் ஃபோனில் படுதான் கூடுதலாக எல்லாத்தையும் தேடி கேட்டுக்கொண்டோம் நாங்கள். அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ரோய்ஸை மட்டும் வச்சு விற்று கொண்டு இருந்து பேர்ந்து புதுசாக கட்டுனாங்க. புதுசாக கட்டு மக்கள் எதை விரும்பினோம், எவ்வளோ மலிவானது பொருளை விரும்பினோமோ அதுகளை நாங்கள் செய்ய துவங்கிட்டோம். மக்கள்கிட்ட விருப்பங்களை பார்த்து செய்ய விசுவாசத்தை வெற்றிகரமாக போக துவங்கினது. முதல்ல ஆரம்பத்தில் இருந்ததாக பேருந்து நல்லா ஓட வலிக்கிட்டது. அதோடு நாங்கள் ஆடைகளையும் செய்து விற்று கொண்டது. நாங்கள் இது இப்போ எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிற நவீன இயந்திரங்கள். இப்போ எம்ப்ராய்டிங் மிஷின் வேணும். இப்போ எங்களை போட்டி கம்பெனிகள் கொழும்பில் எல்லாம் செய்யக்க அவன் அதுகளை யூஸ் பண்ணி செய்யக்க எங்களை அந்த உற்பத்தி பொருள் அளவு கூடும். என்ன இப்போ நாங்கள் எல்லாம் ஹேண்ட்மேட் தான். ஒன்றுமே நாங்கள் மிஷினரி ஏன்னா தைக்கிற மட்டும்தான் மிஷினரி. அப்போ எங்களுக்கு எம்ப்ராய்டிங் மிஷின் இல்லை, மற்ற கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள் இப்போ அதை வடிவமைச்சு டிசைன் பண்ணி அதில் செய்கிறதுக்கு அதுகள் இல்லை. மருந்து கட்டிங் மிஷின் இங்கே இல்லை. நாங்கள் ஒன்று வெளிநாட்டில் எடுத்துட்டாங்க சின்னனா அதை வச்சு தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த டொய்ஸை கட் பண்ணிக்க துப்பாக பறக்கும். அவள் அந்த மிஷினால் கட் பண்ணிக்க அது தூசு வராது. அப்போ அப்படியான மிஷினரிகள் அதுகள் எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. மற்ற இட வசதி மெயினாக பெரிய ஒரு சின்ன இடத்துல தான் செய்து நாங்கள் முந்தி செய்கிற கொஞ்சம் சாமான். இப்போ நாங்கள் நிறைய மிஷினரியை போட்டு 8 மிஷின் அப்படி போட்டிருக்கிறதால எங்களுக்கு இடம் பார்த்தா வெற்றாக்குறை இருக்குது. ஒரு பெரிய நிறுவனம் இதை நான் வடிவமைச்சு நடத்தணும்னு தான் எனக்கு ஆசை. அப்போ அதோட நாங்கள் வேலையாட்களை தக்க வைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இடங்கள் அவைக்குரிய சகல வசதிகளும் செய்து கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு பொருளாதார சிக்கல்களும் இருக்குது. சரியான மூலதன பிரச்சனை. எங்களை பயிற்சியை தருவினோம். ஒவ்வொரு தரைக்கு இப்போ டெய்லரிங் சொந்தமான பயிற்சி தரைக்கு எல்லாம் டெய்லரிங்கில் நாங்கள் எல்லாம் ஹேண்ட்மேடாக கையால் வெட்டி செய்வோம். ஆனால் ஒரு சாறு பிளவுஸை வெட்டணும்னு சொன்னால் அதை நாங்கள் உடனே நிமிஷத்துக்கு வெட்டக்கூடிய மாதிரி அந்த மிஷினரி என்ன மிஷின் பாவிக்க வேணும், அயனிங் மிஷின்கள் எப்படியானது, மறு சில சின்ன தொழில்நுட்பங்கள் அப்படி கணக்க புதிய விடயங்களை லீன் நிறுவனத்தால் நாங்கள் கற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சில வேளை மெனச்சோர் விளைஞ்சு பிஸ்னஸில் சில வேளை பர்சனல் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகளால் நாங்கள் அதை நடத்தைக்கு கொஞ்சம் நடத்தி கடையை துறப்பம் எடுப்போம். ஆனால் அந்த வெற்றிகரமாக போகுதுன்னு சொல்கிறேன். அப்படியான நிலைமையில அவங்களுக்கு அவங்க மோட்டிவேஷன் பண்ணி அந்த பிஸ்னஸை தொடர்ச்சியை எப்படி நீங்கள் செய்ய வேணும், தொடர்ச்சியை எவ்வாறு கொண்டு போகணும்னு எங்களுக்கு சரியான ஒரு மிக 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 ஒரு உதவியை செய்தவர்கள் இந்த நிறுவனம். அப்போ போட்டி என்று சொல்லி இப்போ சமூகத்தில் சோசியல் நோமல் எங்களை பார்த்த உடனே இப்போ நான் பொம்மையை செய்தால் நல்லா வரலாம், பொம்மை வித்த வசதியாக வரலாம்னு எல்லாமே கூடுதலான நாட்கள் இப்போ சும்மா ஃபேன்சி விற்கிறார்கள் பொம்மையை வாங்கி போட்டவை. எங்களுக்கு அது போட்டியாக போட்டால் அது சும்மா டஸ்ட் அடித்து அவங்க நட்டத்தை தான் கொடுத்துருக்கு. அது அவையே பேர் சொல்லிச்சு நட்டமாக போதாண்டு. அப்போ அப்படி ஒரு தாக்கம் இருக்குது. ரெண்டாவது இப்போ கூடுதலாக கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் சரி யார் இருந்தாலும் சரி இப்போ பொம்மையை கட்டாயம் வாங்கி தாங்கொண்டு காசு இருக்க இல்லையோ போய்க்க கண்ட உடனே பிள்ளைகள் அழுவினோம். அப்போ அதுக்காலும் அதை பார்த்தாங்களப்பா மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்காக கொஞ்சம் மலிவான பொருட்களையும் அதை பார்த்துட்டு போட வலிக்கிட்டோம். இந்த விசேஷம் நாங்கள் பேரியலில் செய்ய வேணும். அப்போ எங்களுக்கு நீ ஒரு மூலதனம் கொண்டு போகணும். எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக
ஒரு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு தரமாக செய்யக்கூடிய அளவுக்கு செய்கிற பொம்மையில வடிவமைக்கக்கூடிய மேலதிக மெருகூட்டக்கூடிய மாதிரி இயந்திரங்கள் மூலதனங்கள் கொஞ்சம் தேவை எங்களுக்கு. மற்றது ஒரு இடம் இப்போ நெல் நாங்கள் இப்போ செய்கிற இந்த வச்சிருக்கிற கடை ஒரு சின்ன கடை. இது முதல் ஒரு பரசர கடையாக இருந்தது. நாங்கள் அதை மாற்றி வச்சிருக்கிறோம். ஆனாலும் அது பொம்மைக்குரிய இடம் இல்லை. அப்போ இதில் நல்ல இடத்துல ஒரு கடத்தை எடுத்து டவுனில் எடுத்து அதில் வச்சு நாங்கள் உற்பத்திகளை மேற்கொண்டு அதுலேயே விற்பனை செய்யக்கூடிய மாதிரி அந்த இட வசதிகளும் எங்களுக்கு தேவை. அப்போ எங்களுக்கு கூடுதலான மூலதனம் புதிய மூலதனம் மட்டும் தேவை எங்களுக்கு கட்டாயம். இயந்திரங்களை கொள்வனை செய்யவும் பொருட்களை கொள்வனை செய்யவும். முதலாவது இப்போ புதுசாக நான் இந்த திட்டம் என் ஒரு டிஷர்ட் உற்பத்தி செய்துட்டு இப்போ அது இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ரீதியில் தரமானதாக உற்பத்தி செய்ய வேணும் எனக்கு முதலாவது. ரெண்டாவது இந்த பொம்மைகளில் இதை விட சிறப்பாக இந்த இந்த இருக்கிற பொம்மைன்ற இதை விட தரமான பொம்மை குவாலிட்டியான துணிகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் எடுத்து ஏற்றுமதி பிஸ்னஸையும் ஆரம்பிக்க வேணும். டிஷர்ட்டையும் பொம்மைகளையும் ஏற்றுமதியும் செய்ய வேணும்ன்றது எனது தற்போதைய புதிய திட்டமாக இருக்குது.